இருக்கோம். அறிவியலும் ஆன்மீகமும் இணைஞ்சிருக்கு அப்படின்றதுக்கு நம்ம திருநள்ளாறு ஒரு உதாரணமா சொல்லலாம். திருநள்ளாறுல இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் கோயிலுக்கு மேல செயற்கைக்கோள்கள் போகும்போது கொஞ்சம் தடுமாறுறதா நாங்க கேள்விப்பட்டோம். இது உண்மையா? இது எந்த அளவுக்கு அறிவியல் ரீதியா உண்மையா இருக்கு? ஒரே பதில் சொல்லணும்னா உண்மை இல்லை. என்ன கிட்டத்தட்ட 10 இந்தியாவினுடைய செயற்கைக்கோள்கள் பூமியை சுத்தி போயிட்டு இருக்குது. அதுல ஒவ்வொரு நாளும் ஒன்னு ரெண்டாவது அதுக்கு இதுக்கு மேல போயாகணும். இதையும் தாண்டி நிறைய இடத்துல இப்படி சொல்றாங்க அப்படிங்கறதுக்காக என்னுடைய குழுவினர் மூலியமாக அதுக்கு மேல போகும்பொழுது எங்கேயாவது தடை வந்திருக்குதா அப்படின்னு நான் பார்த்திருக்கேன். உங்களுக்கு சொல்றேன், இதுவரைக்கும் எந்த ஒரு செயற்கைக்கோளையும் இந்திய செயற்கைக்கோள் எதிலையும் எந்த ஒரு பாதிப்பும் இந்த கோயிலுக்கு மேல போகும்பொழுது நடந்ததாக இதுவரைக்கும் நாங்க பார்க்கல. உண்மை இல்லை.